ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். தொடர்ந்து ராகி தோசை ரெசிபி, ராகி ஊத்தப்பம், ராகி இட்லி அப்படின்னு எல்லாமே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ராகி மாவு வச்சு ஊத்தப்பம். இந்த ராகி கூட நம்ம சிவப்பு அவல் சேர்த்துருக்கோம். இது சாஃப்டாகவும் இருக்கும், ஓரமெல்லாம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இதோட அளவுகள்லாம் தொடர்ந்து போன ஷார்ட்ஸில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். அடுத்தது நம்ம இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம். அடுத்தது கம்பு தோசை. இந்த வெயில் காலத்தில் நம்ம அதிகமாக எடுத்துக்க வேண்டிய இன்னொரு தானியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பு. ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானதுங்க உடம்புக்கு. கம்பு தோசை, கம்பு இட்லி, கம்பு ஊத்தப்பம்னு ஒரே மாவில், அதுவும் 3 in 1 எல்லாமே போட்டுக்கலாம். அடுத்தது கம்பு தோசை ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி இந்த தக்காளி சட்னி 1 வாரம் வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈரம் இல்லாத ஸ்பூன் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த தக்காளி தொக்கும் போன ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் பானுக்காய் மேடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.